வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்றைக்கி நம்ம கர்மா அப்படிங்கிற ஒரு மேட்டரை பற்றி பேச போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஒன்றும் புதுசாக நம்ம ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. அதாவது ஒரு லா இருக்குது கர்மாவில். என்னென்னா, ஒருத்தனோட கண் பிடுங்கப்பட்டு ரொம்ப ரத்தம் சொட்ட சொட்ட நம்மள்கிட்ட ஓடி வந்து நியாயம் கேட்பான். நம்ம என்ன பண்ணணும்னா, அவனுக்கு உடனே நியாயம் சொல்லிடக்கூடாது. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி அந்த நபர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அவன்கிட்ட கேட்கணும். ஏன்னா அவன் 2 கண்ணு பிடுங்கி அவன் நம்மள்கிட்ட இங்கே வர முடியாத நிலைமையில் இருக்கலாம். ஸோ ரொம்ப இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பாரம்பரிய கதை இருக்குது. பட் அது முழுசாக சொல்லலைனாலும் ஓரளவுக்கு அதை நான் சொல்கிறேன், ஓகேவா? அதாவது ஒரு ராஜா அந்தணர்களுக்கு தினமும் அன்னதானம் போடுறது தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். அது மாதிரி அந்தணர்களுக்கு தினமும் அன்னதானம் போடுறது தான் அவரோட தொழில், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நேரங்களில் ஒரு அந்தணர்கள் சாப்பிட்டுட்டு இருக்க சமயம் மதிய வேலை. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கழுகு மேலே ஒரு நாகப்பாம்பை கொன்று அதோட அழகில் கொத்தி தூக்கி பறந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த நாகப்பாம்புடைய விஷம் இருக்குது இல்லையா, அதில் ஒரு ட்ராப்ஸு அங்கே சாப்பிட்டுட்டு இருந்த அந்தணரோட இலையில் விழுந்துருச்சு. ஸோ அதை சாப்பிட்டு அந்தணர் இறந்துட்டார். ஸோ இறந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, மேலோகத்துக்கு போய் சித்திரகுப்தன்ட்ட சண்டை போடுறாரு. இது மாதிரி நான் எனக்கு இன்னும் ஆயுசு இருக்குது, நான் இறக்கக்கூடிய ஆளே கிடையாது, நான் போய் ஒரு ராஜா வீட்டில் உணவு சாப்பிட்டது என் குத்தமா, என்னை எப்படி நீங்கள் கொல்லலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, இவர் எப்படி இறந்துருக்காரு அப்படின்னு பார்க்குறப்போ, இந்த யமதர்மன்கிட்ட கேட்குறாரு இவர் எப்படி இறந்தார் அப்படின்னு பார்க்குறப்போ, அந்த சமயத்தில் அந்த கழுகு இருக்கு இல்லையா, கழுகு அந்த பாம்பில் இருந்த விஷம் விழுந்து தான் இறந்துட்டார். அப்படிங்கிறப்போ இந்த பாவங்கள் யாரை சேரும்? பாம்பு ஆல்ரெடி செத்து போச்சு, ஓகேங்களா? ஸோ நம்ம அது மேலே பழிய தூக்கி போட முடியாது. கழுகு அதுக்கு உணவே பாம்பு தான். ஸோ அதனால் கொண்டு போய் கழுகு மேலே போக முடியாது. சரி, இதுக்கு உணவு அளித்தாரே ராஜா, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தனும் யமதர்மனும் ரொம்ப குழப்பத்தில் இருந்தப்போ, சித்திரகுப்தன் சொல்லிட்டாராம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், காலப்போக்கில் என்னான்னு விடை கிடைக்கும் அப்படிங்கிறப்போ வெயிட் பண்ணாங்க. ஸோ அந்த ராஜா பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அந்த அந்தணர்களுக்கு உணவு அளிக்கிறத பழக்கமாக தான் கொண்டுகிட்டு இருந்தார். ஸோ அது மாதிரி வரக்கூடிய சில அந்தணர்கள் அந்த ராஜாவோட இடத்த தெரியாமல் சில பேர் தவிச்சிக்கிட்டு இருந்தப்போ, அந்த தெரு முனையில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டிகிட்ட கொண்டு விலாசம் கேட்குறாங்க. பாட்டி, இந்த ராஜா அன்னதானம் போடுறாரு இல்லையா, அவரோட விலாசம் எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அந்த பாட்டி சொன்னாங்களாம், நேராக கையை காமிச்சு, சுண்டு விரலை காமிச்சு, இந்த பாருங்கள், நேராக போய் கிழக்க போனீங்கன்னா அந்த ராஜாவோட அரண்மனை வரும், நீங்கள் அங்கே போங்க, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அன்னதானம் எப்பொழுதுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டாங்க பரவாயில்ல. ஆனால் அதை சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அங்கே போகிறவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ஏதோ விஷம் வச்சு சாவுறாங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே மேலே சித்திரகுப்தனுக்கு விழிப்பு வந்துடுது. ரைட், அந்த இவ்வளோ நாள் நம்ம தேடிட்டு இருந்த வேலை இப்போ கிடச்சிருச்சு, இந்த கர்மாவை தூக்கி அந்த பாட்டி மேலே போடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ வாழ்க்கையில் நம்ம அப்படி தான், நிறைய பேர் எந்த பாவமும் செய்யலைன்னு சொல்லிவிட்டு நம்ம பண்ணுறது பூரா பெரிய பாவங்கள். தீர விசாரிக்காமல் ஏதாவது ஒரு துணுக்கு, ஒரு பிட்டு நியூஸு, ஒரு என்னென்னா குட்டி ஏதாவது என்னமோ கமெண்ட்ஸு, அது இதுன்னு என்னமோ சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கிடச்சிட்டா போதும், மெல்றதுக்கு வாயில், அதாவது மெல்றதுக்கு ஏதோ இல்லைன்னு சொல்கிற மாதிரி போட்டு மெல்லுவோம். அதில் என்ன பாவங்களை ஷேர் பண்ணுறோம், என்ன பாவங்களை நம்ம வாங்குகிறோங்கிறதே தெரியவே தெரியாது. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பெத்த புள்ள பேச்சை கேட்டு, கட்டின புருஷன் பேச்சை கேட்டு, அம்மா பேச்சு, அப்பா பேச்சு, அண்ணன் பேச்சு, இவன் சொன்னால் கரெக்டாக இருக்கும், அவன் சொன்னால் கரெக்டாக இருக்கணும், எந்த விஷயத்தையும் தீர விசாரிக்காமல் நிறைய பாவங்களை நீங்கள் சேர்த்துக்கிறீங்க. தீர விசாரிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் பரப்பாதீங்க, வீண் வதந்தியாக பரப்பாதீங்க. நீங்கள் பரப்புகிற ஒவ்வொரு வதந்தியும் நீங்கள் ஏற்றுக்கிற, நீங்கள் உங்கள் சுமையில் நீங்கள் ஏற்றுக்கிற கர்ம கணக்கு. அதை மறந்துடாதீங்க. கர்மாங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. சொல்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சுமக்கிறது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுக்கோங்க.